நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறோடைய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமாக 38 மாவட்டங்கள் இருக்குது. அந்த 38 மாவட்ட அடிப்படையில் நீதிமன்றத்திலிருந்து கோர்ட் உதவிய வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நண்பர்களே. சோ ஒட்டுமொத்தமாக 4095 காலி பணியிடங்கள் 38 மாவட்ட அடிப்படையில வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குது. சோ அதுல மல்டிபிள் வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குது, மல்டிபிள் பணிகள் இருக்குது. அதுல எக்ஸாம்பிளுக்கு டைபிஸ்ட், ரீடரு, கேஷியர், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், கோர்ட் உதவியாளர், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இதுக்கான தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே டிகிரி முடிச்சிருக்கணும். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துல இருந்து வந்திருக்குது. அதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் 23/5/2025. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பியிருக்கணும் சொல்லிருக்காங்க. அது எந்த மாவட்டத்துல இருந்து வந்திருக்குது, எவ்வளவு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ல டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணாதீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, திரையில பார்த்துட்டு இருக்கிறது தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன். இது எங்க வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திலிருந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தான் நீங்க பார்க்க போறீங்க திரையில. இது அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் 23/5/2025 சாயந்தரம் 5:30 மணிக்குள்ள உங்களுடைய விண்ணப்பங்கள் சேரணும் சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 18 வயசுல இருந்து அப் டு 64 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு பதிவு தபால் மூலமாக அனுப்பலாம். இப்ப அப்படி இல்லை பண்ணா டைரக்டா நீங்க போய் சமர்ப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. புகைப்படம் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் புகைப்படம் ஒட்டிக்கணும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் கண்டிப்பாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க அட்டாச் பண்ணிருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்லயுமே உங்களுடைய சிக்னேச்சர் முக்கியமா இருக்கணும். மறுபடியும் சொல்றோம், 23/5/2025 சாயந்தரம் 5:30 மணிக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேரணும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுல ஒரு தபால் உரை வாங்கி 50 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டி அதுல அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும். ஒண்ணு தபால் மூலியமாக அனுப்பலாம், மறுபடியும் சொல்றோம், ஒண்ணு தபால் மூலியமா அனுப்பலாம், இல்லைன்னா நேரடியாக போய் நீங்க சமர்ப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்க அப்படின்னா, தலைவர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், எண் 52, குமரன் கோவில் தெரு, திருவாரூர் 610-001. இந்த அட்ரஸுக்கு முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே வரவேற்கப்படுகின்றன. பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் பாத்தீங்கன்னா தவறுதல விண்ணப்பங்கள் ஏதோ செஞ்சீங்கன்னா அது நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, விண்ணப்பத்திலிருந்து அடையாளம், அதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இருப்பிட சான்றிதழுக்கான ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் அதை கேட்டிருக்காங்க. புகைப்படம் நகல்கள், சோ அது கண்டிப்பா லேட்டஸ்ட் போட்டோ தான் இருக்கணும். அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃபுக்காக ஓட்டுநர் உரிமம், இல்லைன்னா பேன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை. இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணணும். பின் குறிப்புன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லிருக்காங்க. நேர்காணல் தேதியும் நேரமும் பின்னர் அறிவிக்கப்படும். அதாவது 23/5/2025 சாயந்தரம் 5:30 மணிக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லா டாக்குமெண்ட்டுமே அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும். இது பாத்தீங்கன்னா எப்ப இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னர் தான் தெரிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா குறிப்புன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்துடன் கல்வி தகுதி, வயது, முகவரி, ஜாதி சான்றிதழ் ஆகிய விண்ணப்பங்கள் எடுத்து டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எடுத்து சுய சான்றிதழ் செய்து அனுப்ப வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தபால் மூலியமாக அனுப்பலாம், இல்லைன்னா டைரக்டா பண்ணலாம். அதே மாதிரி தபால் உரையில பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு விண்ணப்பம், அலுவலக உதவியாளர், இந்த மாதிரி ஹெட்டிங் பாத்தீங்கன்னா உங்க தபால் உரையில மேல சென்டர் பாயிண்ட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். இந்த பாக்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா போட்டோ ஒட்டி சிக்னேச்சர் கொடுத்துருங்க. உங்களுடைய நேம், பர்த் சர்டிபிகேட்ல என்ன இருக்குது, 10th 12th மார்க் ஷீட்ல என்ன இருக்குதோ அதுல உங்க நேம் மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்க ஆனா பெண்ணா திருநங்கையா டிக் பண்ணிக்கோங்க. தகப்பனார் பெயர் இல்லைன்னா கணவர் பெயர், பிறந்த தேதி, வயது, சோ அதை மென்ஷன் பண்ணிக்க. என்ன தேசிய இனத்தை சார்ந்தவர்கள், என்ன மதத்தை சார்ந்தவர்கள், என்ன ஜாதியை சார்ந்தவர்கள், உட்பிரிவு என்ன, அதை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணணும்.
நீங்க மாற்றுத்திறனாளி இல்லையா, மாற்றுத்திறனாளி உடல் ஊனமுற்றா அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். இல்லைன்னா லோன் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் என்ன பதவிக்கு வந்து விண்ணப்பிக்க போறீங்க அது கீழே வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் உடைய நம்பர் அண்ட் எக்ஸ்பிரி டேட், அதே மாதிரி உங்க பேர்ல ஏதாவது குற்றவியல் வழக்கு ஏதாவது இருக்குதா, இல்ல எஃப்ஐஆர் ஏதாவது வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா இல்லையா, ஆம்னா அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். இல்லைன்னா தேவை கிடையாது. உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட்டு, இடம், சிக்னேச்சர் இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு 23/5/2025 உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர்ற மாதிரி அனுப்பணும். இதே மாதிரி உங்க ஊரு டிஸ்ட்ரிக்டுக்கு நீங்க புரிதீர் ஆணையத்துல இருந்து வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்களா, அதாவது கோர்ட்டுக்கு வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்களா, இது உங்களுக்காக நம்ம சேனல் வந்து வீடியோ வந்துட்டு இருக்கு நண்பர்களே. உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்கலாம். உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல வரக்கூடிய எல்லா வேலைவாய்ப்புமே அது மாநகராட்சியா இருக்கும், வட்டாட்சியா இருக்கும், ஊராட்சி துறையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புரிதீர் ஆணையம் இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் அப்டேட் வந்து நாங்களும் உடனுக்குடனே கொடுத்துருவோம். So thank you friends, thank you so much, all the best for your career.